ஸ்கூல்ல இப்படி உட்காந்துட்டே இருந்து இப்படி உட்காந்து போர்டு நோட் புக்ல எழுதுறதோ படிக்கிறதோ பண்ணாங்கன்னாலே அவங்க முதுகு வலி வரத்துக்கு காரணம் உண்டு. உடற்பயிற்சி ரெண்டாவது சொல்லிட்டேன். சாப்பாடு இதுலயோ உணவு வகைகள்லயோ அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. யூஸ்வலாவே யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து எல்லாமே நிறைய இருக்கும். பட் அவங்க உணவுலையும் போதுமான அளவு கால்சியம் தட்டுமானம் இல்லாம அவங்க எடுத்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் கால்சியம் அண்ட் அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் ஃபுட்டு, முட்டை இதுலெல்லாம் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கும். கீரை வகைகள்லையும் உண்டு. ஸோ அதனால இது மாதிரி எல்லாமே அவங்க எடுத்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. முதுகு வலி வராது. பட் முதுகு வலி பேசிக்கா போஸ்டர் அண்ட் பேக் இது 2 தான் காரணம். சார் இப்போ வந்து வளர குழந்தைகள் வந்து அடிக்கடி பாடி பெயின் சொல்றாங்க சார். அதற்கு காரணம் என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வளரும்போது 2 ஏஜ் குரூப்ல அதாவது growth ஸ்பர்ட்ஸ் வரும். இப்போ பெண்கள் எடுத்தீங்கன்னா 10லேருந்து 12 வயசுல ஒரு வாட்டி growth ஸ்பர்ட் ஆகும். அதே மாதிரி பசங்களுக்கு அந்த 12லேருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் growth ஸ்பர்ட் ஆகும். ஸோ அந்த growth ஸ்பர்ட் அப்போ அவங்களுக்கு கால்சியம் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க வளருவாங்க, எலும்பு நல்லா லாங் ஆகும், உயரமாவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கால்சியம் ரொம்ப தேவை. அதெல்லாம் குறைபாடு அந்த ஏஜ் குரூப்ல அவங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடோ அந்த சத்தான உணவோட குறைபாடு வந்துச்சுன்னா இது மாதிரியான பாடி பெயின், ஏக்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கால்சியம் சப்ளிமெண்டேஷன், கொஞ்சம் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் ஹெல்தி டயட் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னாலே போதும். அதை தவிர வேற எந்த விதமான பெரிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை இருக்காது.